ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வழக்கம் போல் இன்றைக்கி மார்னிங் வாக்கிங் போயிட்டு வந்தோடனே சரி வீடெல்லாம் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போல்லாம் ஈரோட்டில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால 24 ஹவர்ஸுமே ஃபேன் ஓடுற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஃபேனில் துடைக்கிறதுக்கு டைமே கிடைக்கிறது இல்லை. அதனால் ஃபேனில் ஃபுல்லாக டஸ்ட்டும் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி ஃபேன்லாம் க்ளீன் பண்ணிட்டு நோம்புக்கு முன்னாடி தான் லாஸ்ட்டாக டீப் க்ளீன் பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் பண்ணுறேன். ஜோஹானுமே அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். எந்த டிஸ்டர்பும் பண்ணல. ஃபேனில் ரொம்ப டஸ்ட் இருக்குன்னு ஃபேனை துடைச்சா நல்லா காற்று வருமேன்னு தொடங்கின வேலை இப்போ எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. சரின்னு எங்கள் அம்மா தைச்சிருந்தாங்க ஜிப் வச்சு அந்த பெட் கவரை போட்டுட்டு எல்லாம் செட் பண்ணியாச்சு. வீடியும் போட்டு போட்டு வேலையை முடிச்சுட்டு நாங்கள் அவளுக்கு ஹேர் கட் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். உள்ளே போகும்போது சரியான அழுகை. ஈரோடு வந்ததுக்கப்புறம் இதோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சலூன் கூட்டிகிட்டு போகிறது. அவனை இப்படிதான் சலூன் கடை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அழுகிறான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு கடை கூட்டிகிட்டு போனோம். அங்கே சுத்தமாகவே அவங்க கோஆப்ரேட் பண்ணாதனால சரி கிட்ஸுக்குன்னு தனியாக ஒரு சலூன் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே போயுமே திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருந்தேன் என்னடா பண்ணுறாங்க என்னோடய ஹேரை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் விடவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு என் மடியில் உட்கார வச்சா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்புறம் என் மடியில் தான் உட்கார வச்சுருந்தேன். அப்போவுமே கொஞ்சம் நடந்த காட்டினா அப்புறம் திருப்பி அழுகே ஸ்டார்ட் பண்ணிட்டான். சரி எப்படியோ அப்படி இப்படின்னு முடிய வெட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிக்க வச்சு தூங்க வச்சாச்சு அவனை. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படிமா அழுதுன்னு கேட்டப்போ தான் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தான். சரின்னு குளிக்க வச்சு தூங்க வச்சாச்சு. அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் ஈவினிங் அப்பா கூட சந்தைக்கு போய் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. 9:30 தான் அப்பா வந்தார். 9:30 அவர் வந்ததுக்கப்புறமா தான் நாங்கள் சந்தைக்கே கிளம்பினோம். அதனால் அங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.